இந்த நோய் அஃபெக்ட் ஆச்சுன்னா 100ல் 99% காப்பாற்ற முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பிக்கு எப்படி ஃபீட் பண்ணணும், டிவார்மிங் எப்படி பண்ணணும், வேக்சினேஷன் எப்போ போடணும், இதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவார்மிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்லேருந்தே டிவார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்கைவார்ம் தான் எப்பயுமே கொடுப்போம். பப்பி டிவார்மிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 0.5 mlன்ற ரேஷியோவில் எல்லா பப்பீஸுமே 0.5 ml டிவார்மிங் பண்ணால் போதும். அதுக்கடுத்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 day ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும் கம்பல்சரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவார்மிங்லேருந்து பண்ணும்போது வயிற்றுக்குள்ளே இருக்க வார்ம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அது வந்து டேப் வார்ம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் நாடா புழு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளே வந்து பப்பீஸ்க்கும் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, பப்பி எடுக்கிற ஃபுட்டை இன்டேக் எல்லாத்தையுமே அது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் ஃபீட் பண்ணாலும் சரி, பப்பி சைஸே கெயினே ஆகவே ஆகாது. நம்ம டிவார்மிங் வந்து ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 day ஒன்ஸ் பண்ணணும் கம்பல்சரி. பண்ணோன்னா தான் அதோட வார்ம் ஃபுல்லாக வெளியே வரும், பப்பியோட வெயிட் கெயின் ஆகும். 3 months வர 10 days ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம். 3 monthsக்கு மேலே வந்து மந்த்லி ஒன் டைம். 6 monthக்கு மேலே வந்து ஒரு டைம் பண்ணால் போதும் டிவார்மிங் மட்டும். அப்புறமேட்டு 1 year அடல்ட் ஆகும்போது வருஷத்துக்கு ஒரு டேப்லெட், டிவார்மிங் டேப்லெட் போட்டால் போதும், வெயிட் கெயின் ஆகும். டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறத விட ஸ்கின் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும். தெரியும் உங்களுக்கு. அதனால தான் டிவார்மிங் வந்து ப்ராப்பராக பண்ண சொல்கிறோம். ஃபுல்லாக ஸ்கின் இஷ்யூ ஆகிடுச்சு அன்னத்தில். அடுத்தடுத்து எல்லா பப்பிக்குமே அந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ப்ராப்பராக நம்ம டிவார்மிங் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி இது வந்து ரொம்ப ஸ்கின் இஷ்யூ ஆகும். அதனால் நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி டிவார்மிங் பண்ண போகிறோம். இப்போ டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு ½ an hourலேருந்து ஒரு 1 hour கழிச்சு தான் சாப்பாடு வைக்கணும். காலையில் வெள்ளனமாகவே டிவார்மிங் பண்ணிடணும். இப்போ டிவார்மிங் பண்ண போகிறாங்க பப்பீஸ் எல்லாத்துக்குமே. ஸ்கின் இஷ்யூ வரும், நிறைய டிசீஸும் அஃபெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணுங்கள். டிவார்மிங் பண்ணோன்னா தான் வேக்சினேஷனே பண்ண முடியும். அதோட வெயிட் அண்ட் கெயினை பொறுத்து அதை வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், அதான் பெஸ்ட். இன்னும் செகண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபீடிங், ஃபுட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு தான். நம்ம மேக்ஸிமம் நம்மகிட்ட லிட்டர்மெண்ட் ஆனாலே ஒரு 25லேருந்து 30 daysலேயே பப்பி செல்ஃப் ஃபீடு வைக்க ஆரம்பிச்சிருவோம். செல்ஃப் ஃபீடு மேக்ஸிமம் என்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஆர் கெனன் கிரீக், செர்லாக்கு ப்ளஸ் மதர் மில்க். ஃபீடிங்கும் இருக்கும், மதர் மில்க்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம 35 daysக்கு அபோவுக்கு மேலே தான் பப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் 35 days அபோவ் மேலே தான் பப்பி கொடுப்போம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக கொடுக்கக்கூடாது, லிக்யூடாக ஓரளவு செமி கிரேவியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பப்பீஸ்க்கு வந்து ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1 time, ஈவினிங் 1 time, நைட் 1 time. நான் எப்படி ஃபுட் ஷெட்யூல் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 4, 8. மார்னிங் 8, ஆஃப்டர்நூன் 12, ஈவினிங் 4, அப்புறம் நைட் 8. இந்த மாதிரி ஷெட்யூல் தான் எப்பயுமே கொடுப்போம். ஒரு 3 months வரை இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். 3 monthsக்கு மேலே வந்து 3 time ஃபீட் பண்ணுங்கள். 6 month 3 to 6 monthல வந்து காலையில், மத்தியானம், நைட்டு 3 time ஃபீட் பண்ணுங்கள். 6 month அபோவ் ஆகும்போது காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரீட், எவ்வளோ ஃபுட்டு கன்சியூம் பண்ணதுன்னு பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ப்ரீஃபாக ஒரு ஃபுட் வீடியோ தனியாக இன்னொரு வீடியோ போடுவோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ்க்கு 40 to 45 daysக்குள்ளே கம்பல்சரி ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சின் போடலை அப்படின்னா பார்வோ கெனன் டிஸ்டம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நோய் அஃபெக்ட் ஆச்சுன்னா 100ல் 99% காப்பாற்ற முடியாது. நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட தனியாக மெடிசன் இருக்குது. அதை பற்றி வேறு வீடியோ நான் தனியாக போடுறேன். பார்வோலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும், எங்கே மருந்து மெடிசன் நான் வாங்கினேன், அப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 daysக்குள்ளே கம்பல்சரி வேக்சினேஷன் பண்ணணும். 40 to 45 daysக்குள்ளே உங்கள் கைக்கு ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு 40 to 45 daysக்குள்ளே கம்பல்சரி ஃபஸ்ட் வேக்சின் போடணும். செகண்ட் வேக்சின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேக்சின் போடுறதுலேருந்து 20 daysலேயே செகண்ட் வேக்சின் டேட்டு டாக்டரே கன்சல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரே உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சின் மட்டும் இந்த டேட்டில் போட போனீங்கனாலே அடுத்தடுத்து ஷெடியூல் போட்டு டேட்டு போட்டு ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து வேக்சினேஷன் ரெக்கார்டு. இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டோட வேக்சின் போட்டிருக்காங்க 31/24 போட்டிருக்காங்க. அடுத்து 20 daysலேயே 21/12/24. அடுத்து இது வந்து நம்மளோட கஸ்டமரோட வேக்சின் ஷெடியூல். பப்பிக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், பின்னாடி பப்பி பர்ச்சேஸ் டேட் போட்டு கொடுத்துருவாங்க. 42 daysல ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் வேக்சின் போட்டிருக்காங்க.
அடுத்த 20 டேஸில். இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வேக்சின் டேட்டு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. இப்படி நீங்கள் போடுற வேக்சினை அந்த லேபிள் எடுத்து ஒட்டிடுவாங்க, என்ன இது போட்டிருக்கோம். நீங்கள் ஒரே பெட் ஷாப்பில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து இப்போ இந்த ஸ்டிக்கரை காமிச்சு இந்த வேற மேக்ஸிமம் கார்டு மாதிரியும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பேப்பர் மாதிரியும் போட்டு கொடுப்பாங்க. உங்களோட பெட் ஷாப்பில் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வேறு பெட் ஷாப்பில் போடுறதுனால போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க, வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டை காமிச்சு நீங்கள் அங்கேயும் போட்டுக்கலாம். அதனால வேக்சின் மட்டும் கம்பல்சரி போடணும். வேக்சின் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. பப்பி வாங்கினாலே வேக்சின் கம்பல்சரி. டேட்டை தள்ளி போடாதீங்க. முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக டாக்டர் சொல்கிறாங்களோ அந்த டேட்லேயே முடிஞ்சளவு குயிக்காக போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் பார்வை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்மக்கிட்ட பார்வை வந்து ரெக்கவர் ஆனதெல்லாம் இருக்குது. பப்பீஸ் நிறையா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் எங்கேருந்து மெடிசன் வாங்கினேன் இப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசி உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்கு, இப்போ நம்மகிட்ட பப்பி வாங்கினாலும் சரி, வெளியே பப்பி வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு உயிர் தான். ஸோ அவங்ககிட்ட மெடிசன் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 100% பார்வை ரெக்கவரி ஆயிரும். எல்லாத்தையும் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.